Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salam ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. فقال تعالى: واختار موسى قومه 70 رجلا لميقاتنا فلما أخذتهم رجفة قال ربي لو شئت أهلكتهم من قبل وإياي أتهلكنا بما فعل السفهاء منا إن هي إلا فتنتك تضل بها من تشاء وتهدي من تشاء أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் தணிந்ததுக்கு பிறகு முந்தைய ஆயத்துக்கள் எல்லாம் சொன்னான். அந்த தௌராத்துடைய பிரதிகள் எடுத்து பார்த்தார்கள். அதில் நேர்வழியுள்ள விஷயங்கள், ரஹ்மத்துடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தினர் சிலை வணங்கினத்தினால, அந்த கண்டு குட்டியை வணங்கினதன் காரணமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி ஒரு 70 பேரை எல்லாம் கூட்டிட்டு வரும்படி சொன்னான். சிலை வணங்காத 70 பேரை பனி இஸ்ராயல்களிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். வக்தார மூசா கௌமஹு 70 ரஜுலன் லிமீகாத்தினா, எங்களை சந்திக்கிற நேரத்துக்காக வேண்டி 70 பேரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவர் குறிப்பிட்ட விசேஷமானவர்களை, அவர்கள் நல்லவர்களைத்தான் 70 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹுடைய அனுமதி பிரகாரம், அல்லாஹு தாலா அனுமதித்தாதான் அவர்கள் சந்திக்க முடியும். அப்படியான நேரத்தில் அவங்க அனுமதி பெற்று 70 பேரை கூட்டி கொண்டு வந்தார்கள். இப்போ அங்கே போனதுக்கு பிறகு அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹோட உரையாடினார்கள். தூர் சீனா மலையில் வைத்து அல்லாஹு தாலா அவங்களோட பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசும் பொழுது இவங்க அதுக்கு முன்னாடி கேட்டுக்கொண்டாங்க, உங்கள் ரப்பிட்ட சொல்லி அல்லாஹ்வுடைய பேச்சு எங்களுக்கும் கேட்க வைங்கண்டு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலைக்கு நெருங்கினாங்க. மேகம் அவர்களை மூடிக்கொண்டது. முழு மலையை மேகம் மூடிக்கொண்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் நுழைந்து கொண்டார்கள். அப்போ அந்த சமுதாயத்தில் 70 பேர்ட்ட சொன்னால் நீங்கள் உள்ளுக்கு வாங்கண்டு. உள்ளுக்கு போனாங்க. அந்த மேகம் அவர்களை மூடிக்கொண்டது. இப்போ அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது பிரகாசம் மூடிக்கொண்டது. அவர்களை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் உள்ளவங்களாக மாறிட்டாங்க. இப்போ அவர்களை திரையிடப்பட்டது. திரை ஒன்று மாதிரி அவர்களை மூடிக்கொண்டது. அதுக்கு பிறகு அந்த சமுதாயம் நெருங்கி இருந்தாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அல்லாஹு தஆலா பேசினான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்தான். சில விஷயங்கள் எல்லாம் அவர்களை தடுத்தான். இவ்வாறு செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இது போன்ற விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டிருந்தான். இதை கேட்டோன்னு அவங்க அப்படியே சுஜூதில் விழுந்துட்டாங்க. சுஜூதில் விழுந்து அந்த மக்கள் பனி இஸ்ராயல்கள் சுஜூதில் விழுந்தார்கள். இப்போ அல்லாஹு தஆலா பேசி முடித்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சுற்றி இருந்த மேகம் நீங்கிட்டது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க. அவங்கள்ட்ட வந்தோடனே இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் ஃபஅഖதத்தும் ஸாயிகத்து அன்தும் தன்சுரூன். அல்லாஹ் சூரா பக்ரால சொன்னான், நாங்கள் மூசா, நீங்கள் அல்லாஹ்வோட பேச்சு தானே இப்போ நாங்கள் கேட்டோம், உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வோட தான் பேசுனீங்களா என்று சொல்கிறேன்டா. நாங்கள் அல்லாஹை பகிரங்கமாக பார்க்கணும், அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஈமான் கொள்வோம்னு சொன்னாங்க. ஃபஅഖதத்தும் ஸாயிகா, பயங்கரமான சத்தம் அவர்களை பிடித்து கொண்டது. அவர்கள் எல்லாரும் அப்படியே மௌத்தாகிட்டாங்க. வஅன்தும் தன்துரூன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலைமையிலே அவர்கள் மௌத்தாகினார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஅഖதத்தும் ரஜ்ஃபத்து, பயங்கரமான சத்தம் அல்லது அதிர்ச்சி அவர்களை பிடித்து கொண்டது. அவங்க எல்லாரும் மௌத்தாகிட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால் ரப்பி லவ் ஷிஅத அஹ்லக்தஹும் மின் கப்லு வ ஈயாய், நீ இவங்களை அழிப்பதாக இருந்தன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியே அவர்களை நீங்கள் அழித்திருக்கலாமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் திரும்பி போனால் பனி இஸ்ராயல்கள்ட்ட நான் என்ன பதில் சொல்றது? அவங்களோட நல்லோர்களை தானே நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அவங்களும் அழிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அதனால் நீ விரும்பினா அவங்களையும் என்னையும் இதுக்கு முன்னாடி அழிச்சிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க.
அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் அத்துஹ்லிக்னா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா, எங்களோட மடையர்கள் செஞ்ச சில செயல்களின் காரணமாக என்ன நீங்கள் எல்லாரும் அழித்து விடுவாயா யா அல்லாஹ் என்று கேட்டாங்க. இன்ஹிய இல்லா ஃபித்னத்துக், இது ஒரு சோதனை தான் யா அல்லாஹ், இது ஒரு சோதனை, நீ சோதிக்கின்றாய். ஆனால் இதில் எத்தனை பேர் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வடைவாங்க என்பது தெரியாது. உன்னுடைய கட்டளை தான் கட்டளை, உன்னுடைய தீர்ப்பு தான் தீர்ப்பு. நீ நாடினதை செய்யக்கூடியவன், நீ நாடினவர்களுக்கு நேர்வழி காட்டுவாய், நாடினவர்களை வழிகெடுப்பாய். உன்னை தவிர நீ யாரை வழிகெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்ட யாராலும் முடியாது. நீ யாருக்கு நேர்வழி காட்டுகின்றாயோ அவர்களை வழிகெடுக்க யாராலும் முடியாது. நீ கொடுக்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாருக்கும் கொடுக்க முடியாது. அனைத்து ஆட்சி அதிகாரமும் கட்டளை உன்னுடைய கையில தான் இருக்குது. நீ விரும்பினதை செய்யக்கூடியவன். துதில்லு மன் தஷா வ தஹ்தி மன் தஷா, நீ நாடினவர்களுக்கு நேர்வழி காட்டுவாய், நாடினவர்கள் வழிகெடுப்பாய். அந்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருல் காஃபிரீன். எனவே யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு பொறுப்புதாரி, நீதான் எங்களுடைய நெருக்கமானவன். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை மீது அருள் பாலிப்பாயாக, நீ மன்னிக்கிறவங்கள மிக சிறந்தவன். அப்பல்லாஹு தாலா எங்களை மன்னிக்கும்படி, பாவங்களை குற்றம் பிடிக்காமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அடுத்தது ரஹ்மத், மக்ஃபிரத்தோடு சேர்ந்து ரஹ்மத் வந்தால் அந்த பாவம் திரும்ப மீளாமல் இருப்பதற்கான துவா செய்வது. அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மீளாமல் ஆக்கு என்ற அர்த்தத்தில் தான் பாவம் மன்னிப்போட ரஹ்மத்தையும் சேர்த்து கொண்டு கேட்டால் ஏற்படும். ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயாக என்றால் இந்த பாவத்தை மன்னிச்சதே, குற்றம் பிடிக்காதே. இனிமேல் இது மாதிரி பாவங்களை ஈடுபடுவதற்கும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன், நீதான் வ அன்த கைருல் காஃபிரீன், பாவம் மன்னிக்கக்கூடியவங்க மிக உயர்ந்தவன், உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது. வக்துப் லனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனத்துன் ஃபில் ஆখিরা, யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் எங்களுக்கு நலவை தந்துடுவாயாக, எங்களுக்கு அதை கட்டாயமாக்கி விடுவாயாக. உலகத்திலே நலவைத்தா, மறுமையிலே நலவைத்தா. இன்ன ஹுதுனா இலைக், நாங்களிடத்தில் தௌபா செய்து உன்னின் பக்கம் மீளுகிறோம், எங்களுடைய பாவங்களை விட்டும் உன்னின் பக்கம் மீளுகிறோம் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யஹூதிகளுக்கு யஹூத் என்று சொல்லப்பட்ட காரணம் அவங்க இன்ன ஹுதுனா இலைக், உன்னின் பக்கம் மீளுகிறோம் என்று சொன்னதும் ஒரு காரணம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். கால அதாப் யூசிபு பிஹி மன் நஷா வ ரஹ்மதி வஸியத் குல்ல ஷை, என்னுடைய அதாப் இருக்கிறதே அதை நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை நான் வேதனை செய்கின்றேன். எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ இன்ஹி இல்லா ஃபித்னத்துக், இது உன்னுடைய சோதனை தான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அதாபு இருக்கிறதே நான் யார் நாடுகிறான் அவர்களை நான் வேதனை செய்வேன். வ ரஹ்மதி வஸியத் குல்ல ஷை, ஆனால் என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது விசாலமானது, என்னுடைய ரஹ்மத் விசாலமானது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஹிக்மத்தாகத்தான் இருக்கும். நான் நாடினதை செய்யக்கூடியவன், விரும்பினதை தீர்ப்பு வழங்கக்கூடியவன், எனக்கு அதில் ஹிக்மத் நேர்மையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரஹ்மத்தி வஸியத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் விசாலமானது, அனைவரையும் ஒன்று சேரக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் கூட அவங்க அல்லாஹை துதிப்பாடும் பொழுது சொல்கின்றார்கள், ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇ ரஹ்மத்தன் வ இல்மா, யா அல்லாஹ் நீ ரஹ்மத்தாலும் அருளாலும் இல்மாலும் அனைத்தையும் விட விசாலமானவன். ஜுந்துப் இப்னு அப்துல்லா பஜலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு கிராமவாசி வந்தாரு, வந்து ஒட்டகத்தை பள்ளிவாசலுக்கு முன்னாடி கட்டினாரு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தொழுதாரு. தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ஒட்டகத்தை அறுத்த அதனுடைய கயிற்றை அவிழ்த்துட்டு சொன்னாரு, அதில் ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டு, அல்லாஹும் அர்ஹம்னி வ முஹம்மதன் வலா துஷ்ரிக் ஃபி ரஹ்மத்தினா அஹதன், யா அல்லாஹ் எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் பாலிப்பாயாக, எங்கள் 2 பேரை தவிர வேறு யாரையும் ரஹ்மத்தில் சேர்த்து கொள்ளாதே என்று துவா செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தகூலுன ஹாதா அضل அம் பஈருஹு, என்ன இவரா மிக வலி கெட்டவர் அல்லது இவருடைய ஒட்டகமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னதை நீங்கள் கேட்டீங்களா? அவர் அல்லாஹுடைய விசாலமான ரஹ்மத்தை சுருக்கிட்டார். அல்லாஹு தஆலா 100 ரஹ்மத்துகளை படைத்திருக்கிறான், ரஹ்மத்தை 100ஆக ஆக்கியிருக்கின்றான்.
அதில் ஒரு ரஹ்மத்தை மட்டும் உலகத்துக்கு இறக்கியிருக்கிறான். அனைத்து படைப்பினங்களும், ஜின் வர்க்கம், மனித வர்க்கம், உயிரினங்கள், பறவை இனங்கள், மீனினங்கள், எல்லா படைப்பினங்களும் அந்த ஒரு ரஹ்மத்தை வைத்து கொண்டுதான் தன்னுடைய குஞ்சுகளோட, தன்னுடைய குட்டிகளோட, தன்னுடைய குழந்தைகளோடு எல்லாரும் இறக்கம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். மற்ற 99 ரஹ்மத் வஅஹர இன்தஹு 99 ரஹ்மா, மற்ற 99 ரஹ்மத்துகளை அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் சேமித்து வைத்திருக்கிறான், பிற்படுத்தியிருக்கிறான். எனவே இவர் அதை மறுமையில அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது அந்த இரக்கத்தை காட்டுவான் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் நான் கேட்கிறேன், இவர் வழிகட்டவரா அல்லது இவருடைய ஒட்டகம் வழிகட்டதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் காரணம்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இவர் சுருக்கிட்டார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த ரஹ்மத்தை நான் ஃபஸக்துபுஹா லில்லதீன யத்தகூன், யாரு உலகத்தில் என்னை அஞ்சி வாழ்கின்றார்களோ, என்னை பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நான் இந்த ரஹ்மத்தை கட்டாயமாக ஆக்கிவிட்டேன், அவர்களுக்கு உபகாரம் செய்யப்படும். கத்தப ரப்புக்கும் அலா ரஹ்மதி அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் இடத்தில் சொல்கிறானே, தன்னுடைய நஃப்ஸி மீது ரஹ்மத்தை எழுதிவிட்டான், கட்டாயமாக்கிவிட்டான் என்று சொல்லி. அதை யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து யார் இந்த தன்மையுள்ளவங்களாக ஷிர்க்குகளை விட்டும் பாவங்களை விட்டும் பெரும் பாவங்களை விட்டும் தப்பித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கும், வயுத்தூன ஜகாத், ஜகாத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அதை எழுதிவிட்டான். வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், மேலும் யார் எங்களுடைய இந்த அத்தாட்சிகளை, குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஈமான் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் அதை எழுதிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல் லதீ யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், அந்த மக்கள் இருக்கின்றார்களே என்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரென்றால் அவர்கள் உம்மி நபியை பின்பற்றுவார்கள். அந்த உம்மி நபி சம்பந்தமாக அவங்களிடத்துல பனி இஸ்ராயல்கள் முந்தைய வேதங்களில் கூட யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல், தௌராத்தில் இன்ஜீலில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நபியோட தன்மைகள். யஅமுருஹும் பில் மஅரூஃப், அந்த நபி அவர்களுக்கு நன்மை ஏவார்கள். வயன்ஹாஹும் அனில் முன்கர், பாவமான காரியங்களுடன் தடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை தௌராத்தில் சொன்னதை பின்னுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்படுவதை அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்கள். அவங்க அந்த மக்களுடைய காலத்தில் வருவார்கள் என்றால், அல்ல இந்த மக்கள் அந்த நபியுடைய காலத்தில் இருப்பார்கள் என்றால் அந்த நபியை பின்பற்றும்படி ஏவி இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகள், வர்ணனைகள் அவங்களுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அவங்களுடைய அறிவாளிகள் உலமாக்கள் அறிந்திருக்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக வர்ணனை முந்தைய வேதத்தில் உள்ளதை சொல்கிறாங்க. கிராமவாசி ஒருவர் வந்தார். அவர் சில வியாபார பொருட்களை மதீனாவுக்கு கொண்டு வந்தார் ரசூலுடைய காலத்தில். அப்போ வியாபாரத்தை முடித்ததுக்கு பிறகு அவர் சொன்னார், நான் அந்த மனிதரை சந்திக்கணும், இவனை ரசூலாவை சந்திக்கணும், அவற்றிலிருந்து விஷயங்களை கேட்கணும் என்று சொல்லி வந்தார். அப்போ அந்த நேரம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்க 2 பேரோட கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கொண்டிருப்பதை கண்டார். அப்போ நானும் கூட போனேன். அவர் சொல்கிறாரு, ஒரு யஹூதிட்ட போனாங்க. அந்த யஹூதி தௌராத் வேதத்தை விரித்து உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தார். அவருடைய மகன் உண்டு மௌத்துடைய நிலைமையில் இருந்தார். அழகான ஒரு வாலிபர், அழகான உருவத்தில், அழகான அமைப்பில் இருந்தார். மௌத்துடைய நிலைமையில் அவர் இருந்தார். அப்போ அவர் அதை வச்சு கொண்டு தௌராத்தை வாசித்து கொண்டு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யஹூதியை பார்த்து கேட்டாங்க, தௌராத்தை இறக்கினது சத்தியமாக நான் சத்தியம் பண்ணி கேட்கிறேன், உன்னுடைய இந்த கிதாபில் என்னுடைய தன்மையும் நான் எங்கே வருவேன், எந்த பகுதியில் அனுப்பப்படுவேன் நபியாக என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதான்னு கேட்டாங்க. அவன் தலையசைச்சு இல்லைன்னு சொன்னான். உடனே அந்த மோத்தாகி கொண்டிருந்த மகன் சொன்னார், நிச்சயமாக தௌராத்தை இறக்கியனுமே சத்தியமாக உங்களுடைய தன்மைகளை, நீங்கள் நபியாக வருவீங்க என்ற விஷயங்களை எங்களுடைய வேதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நிச்சயமாக இருக்கின்றதை நான் சாட்சி சொல்கிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்
நீங்கள் எல்லாருடைய திருத்தூதர் என்றும் சாட்சி சொல்கிறேன் என்று களிமா சொன்னார். அதோடு அவர் வஃபாத் ஆகிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உகீமுல் யஹூதியன் அஹீக்கும், இவர் களிமா சொன்னவங்கள சகோதரராக ஆகிட்டார், இந்த யஹூதிய அவரை விட்டு வெளியாக்கிட்டு இவர் ஜனாசாவை எடுங்க, நாங்கள் கஃபன் செஞ்சு தொழுவிப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கஃபன் செய்து அவரை தொழுவிச்சாங்க. அப்போ இந்த ஹதீஸ்லையும் அந்த யஹூதி ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி அத்தா இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சாங்க. அவங்கள பார்த்து அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகள் சம்பந்தமாக தௌராத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டாங்க, ஏதாவது இருக்குதாண்டு. அவங்க சொன்ன இருக்கு நிச்சயமாக என்று சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, தௌராத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்ட மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, என் நபியே நாங்கள் உங்களை ரசூலாகவும் நபியாக அனுப்பியிருக்கிறோம், சாட்சி சொல்லக்கூடியவராக நன்மாராயன் சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் அனுப்பியிருக்கின்றோம். வஹிர்ஸன் லில் உம்மியீன், உம்மியீன்களை உம்மத்தினரை பாதுகாக்கக்கூடியவராகவும் அனுப்பியிருக்கின்றோம். அந்த அபதி வ ரசூலி, நீங்கள் என்னுடைய அடியானாகவும் என்னுடைய ரசூலாகவும் இருக்கின்றீர்கள். இஸ்முக்கல் முத்தவக்கில், உங்களோட பேர் முத்தவக்கில், அல்லாஹ் மீது பரம் சாட்டக்கூடியவர் என்றிருக்கும். லேஸ பி ஃபத்லின் வலா கலீத், நீங்கள் கடினமான வார்த்தைகள் பேசக்கூடியவனாகவும் முகம் சொலிக்கக்கூடிய கடினமான முகமுள்ளவராக இருக்க மாட்டீர்கள். அதே மாதிரி வலை யக்பிதஹுல்லாஹ் ஹத்தா யுகீம பிஹில் மில்லத்துல் அவ்ஜா, இந்த நபியை இந்த கோணலான மார்க்கத்தை சீராக்கும் வரைக்கும் உயிரை கைப்பற்ற மாட்டான். கோணலான மார்க்கத்தை சீராக்குது என்பது பியன் யக்குலு லா இலாஹ இல்லல்லாஹ், மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுவார்கள். இதே மாதிரி வயஃப்தஹு பிஹி குலூபன் குல்ஃபன், மூடப்பட்ட உள்ளங்களை திறப்பார்கள். வஆதானன் சும்மன், செவிடான காதுகளை திறக்க செய்வார்கள். வஅயூனன் உம்யன், குருடான கண்களை திறக்க செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தௌராத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். புகாரியுடைய ரிவாயத்தில் இந்த பதிவு செஞ்சதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பஜார்களில் சத்தம் போட்டு கொண்டு தெரிய மாட்டார்கள். வலா யுஜ்ஸு பிஸையத்து செய்யா, ஒருத்தர் குற்றம் இழைத்தால் அதுக்கு பதிலாக அவங்க தவறு செய்ததுக்கு பகரம் கொடுக்க மாட்டார்கள். வலாக்கின் யஃபு வ யஸ்ஃபா, மாறாக மன்னிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். இது தௌராத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். இது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை, முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டது. அவங்களுக்கு நன்மையை கொண்டு ஏவுவார்கள், பாவமான காரியங்கள் விட்டு தடுப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை என்றால் நலவுகளை தவிர வேற எதையும் ஏவ மாட்டார்கள். அவங்க தடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கெடுதியானதாகத்தான் இருந்துச்சு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விஸ்வாசிகளே என்று குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்றான் என்று சொன்னால், எங்கே சொன்னாலும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் அது ஒரு நலவை கொண்டு ஏவக்கூடிய விஷயமாக இருக்கும், அல்லது கெடுதியை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியமாக ஏவின விடயங்கள் உள்ளதுதான். அவங்க எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாங்களோ, மனித வர்க்கத்தை அல்லாஹை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்ற விஷயத்தை அதிகமாக அவங்களை ஏவிருக்கின்றார்கள். அதே மாதிரி அடுத்து இன்னொரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒன்று, வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அவர்கள் மீது மனமான விஷயங்களை, ஹலாலானதை ஹலாலாக்குவார்கள், கெடுதியான மோசமான விஷயங்களை ஹராமாக்குவார்கள். சில விஷயங்களை அவங்க மீதே மக்கள் ஹலாலாக இருந்ததை ஹராமாக்கி இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அது ஹலால், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலாக்கி காட்டினார்கள். இதே மாதிரி சில விஷயங்களை அவர்கள் ஹலாலாக கருதி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள், ஆனால் உண்மையில் அது ஹராம், அதையும் விளங்கப்படுத்தினார்கள். பன்றி இறைச்சி, வட்டி, இது போன்ற விஷயங்கள், இதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஹராமான விஷயங்கள் அவர்கள் ஹலாலாக கருதி கொண்டிருந்தார்கள், அதை அவர்கள் ஹராம் என்று அவர்களுக்கு முன்வைத்தார்கள். எனவேதான் உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா சாப்பாட்டில் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அதெல்லாம் மனமானது, உடம்புக்கும் தீனுக்கும் பிரயோஜனமானது. இதே மாதிரி எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றானோ அது உடலுக்கும் மார்க்கத்துக்கும் தீங்குளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும்.
வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம். இதே மாதிரி அவங்க லேசான மார்க்கத்தை இலகுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் மாஞ்சிகள், அதாவது விலங்குகளையும் சங்கிலிகளையும், அதாவது நெருக்கடியாக இருந்ததை அவுக்கிறதுக்காக வேண்டி இல்லாமாக்க வந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து பில் ஹனஃபியத்தி சம்ஹா, நான் ஹனீஃபியத்து சம்ஹா, மன்னிக்கக்கூடிய நேரான மார்க்கத்தை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஹதரத் முஆத் இப்னு ஜபல் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா இவங்களை யமனுக்கு அனுப்பின நேரம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரா வலா துனஃபிரா, நன்மாராயம் சொல்லுங்கள், வெறுப்பூத்தாதீர்கள். வயஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, லேசாக்கி கொடுங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். ததாவா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒத்து போங்கள். வலா தக்தலிஃபா, கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி முந்திய மார்க்கங்கள்ல, முந்திய ஷரியத்துல நெருக்கடி ஒன்று இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு லேசாக்கி கொடுத்திருக்கின்றான். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தியை விட கூடுதலாக அல்லாஹ் தஆலா சிரமத்தில் போடுறதில்லை. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மத்தி மா ஹதஸத் பிஹி நஃப்ஸ் அன்ஃபுஸஹா மா லம் தகுல் அவ் தஅமல். சில எண்ணங்கள், உள்ளத்தில் வரக்கூடிய ஊசலாட்டங்கள், எண்ணங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் மன்னித்திருக்கின்றான். அதை வாயால் சொல்லாத வரைக்கும் அல்லது செயலால் நிரூபிக்காத வரைக்கும் உள்ளத்துடைய எண்ணங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே மாதிரி ருஃபியான் உம்மத்தில் ஹதவ நிஸ்யான், என்னுடைய உம்மத்தை விட்டு மறதி தவறுகள் எல்லாம் மன்னித்து விட்டான். மஸ்துக்ரிஹு அலைஹி, இதே மாதிரி நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எந்த காரியங்கள் செய்கின்றார்களோ அதுக்கும் மன்னிப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு இந்த மார்க்கத்தில் லேசாக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. அவங்க துஆக்கள் இருக்கின்றது, யா அல்லாஹ், நாங்கள் மறந்தோ அல்லது தவறிய செய்யக்கூடிய காரியங்களுக்கு குற்றம் பிடிக்காதே. இதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துடைய தொடரில் சொல்கின்றான், ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு வத்தபஉ நூர் அல்லதி உன்ஸில மாஹு உலாயிக ஹும் முஃப்லிஹூன். யார் அவரை கொண்டு ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்கின்றார்களோ, அவரை மகத்துவப்படுத்துகின்றார்களோ, கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அவருக்கு உதவி செய்கின்றார்களோ, வத்தபஉ நூர் அல்லதி உன்ஸில மாஹு, அவரோடு கூட இறக்கப்பட்ட வஹி குர்ஆனை பின்பற்றுகின்றார்களோ, உலாயிக ஹும் முஃப்லிஹூன், அவர்கள்தான் உலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே எங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அடையாளங்களை விளங்கி அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் குர்ஆன் படி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் ஆக்கியருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.